என்ன பவித்ரா, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? என்னாச்சு? உனக்கு இங்க சௌரியெல்லாம் நல்லதானே இருக்கு? ரூம்ல ஏதாவது வசதி பண்ணி தரணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. சச்ச இல்ல ஆண்டி, அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சரி, அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. என்ன? அது வந்து என்ன பவித்ரா, என்ன கேட்கணும்? கேளு. இல்ல ஆண்டி, ஆ, நீங்க இந்த வேண்டுதல் பண்ணணும்னு நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணீங்களா? கண்டிப்பா பவித்ரா, இந்த வேண்டுதல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அம்மனோட மனச குளிர வைக்கிற வேண்டுதல். அதனாலதான் என் மனசுல இருக்கிறது நடக்கணும்னு நானும் வேண்டியிருக்கேன். இந்த வேண்டுதலை பண்ணா மனசுல இருக்கிற பாரம்லாம் நீங்கி நிச்சயமா நாம நினைச்சது நடக்கும். சூர்யா ஸ்வேதா கல்யாணம் நடக்கணும்னு நீங்க அவ்வளவு உறுதியா இருக்கீங்களா ஆண்டி? ஓ, அப்ப எல்லாரும் மாதிரி நீயும் சூர்யாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் இந்த வேண்டுதலை பண்றேன்னு நினைக்கிறியா? அதான் உன் முகம் வாடி போயிருக்கா? சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு ஸ்வேதா தான் மருமகளா வரணும் தான் இந்த வேண்டுதலை பண்ணீங்களா? அது இல்ல பவி. ஆமா பவித்ரா, ஸ்வேதா சூர்யா கல்யாணம் நடக்கணும்னு நான் தான் முதல்ல முடிவெடுத்தேன். சூர்யாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சதும் நான் தான். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனை அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன் மனசையே மாத்தினேன். அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஜாதகம் பார்த்துட்டு ஜோசியக்காரங்க சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு அவன் மனசு வருத்தப்படும்ல, அதுக்காக தான். ஆண்டி, சூர்யா மனசு என்ன பாடுபடும் நினைச்ச நீங்க என் மனசு என்ன பாடுபடும் நினைக்காம விட்டுட்டீங்களே. உங்க பையன் என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டான். அவனை பத்தி தெரியாம நீங்களும் இந்த விஷயத்துல இவ்வளவு உறுதி ஆயிட்டீங்களே. நீ எப்படி சூர்யா தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணங்கிற உண்மைய யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கியோ, அதே மாதிரி நான் உன்னை என்கிட்ட உண்மையை சொல்ல வைக்கிறேன்னு சபதம் போட்டிருக்கேன் பவித்ரா. நீ கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே சூர்யாவோட அப்பாவும் சரி நானும் சரி, சூர்யா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டா கூட உடனே அவனுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அவனை கஷ்டப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி ஸ்வேதா விஷயத்திலையும் அவ மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவ மனசு வருத்தப்படும்ல, அதுக்காக தான் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் அவன் லைஃபை பாதிச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கேன். இந்த வேண்டுதல் மட்டும் இல்லம்மா, இந்த கல்யாணத்துக்காக வேற எதுவா இருந்தாலும் நான் செஞ்சிருவேன். ஏன் பவித்ரா, எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு இதனால ஏதாவது பிரச்சனையா? பவித்ரா, ஆண்டி, உன்கிட்ட தான் கேக்குறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா?
ஒன்றும் இல்லை. உன் முகத்திலேயே எழுதி ஒட்டியிருக்கு. நீ கண் கலங்குறதையும் பார்க்குறேன். இப்போ கூட நீ உண்மையை சொல்லலைன்னா எப்படி பவித்ரா? ஆனாலும் உனக்கு கல் மனசு பவித்ரா. உறுதியா தான் சொல்றியா? ஆ. நீங்களே இதில் இவ்வளோ உறுதியா இருக்கும்போது நான் என்ன ஆண்டி சொல்றது? ஏன் பவித்ரா, உன் முகத்தை பார்த்தா என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லு. எப்பவாவது சொல்ல மாட்டியா? ஏதாவது சொல்ல. என்னம்மா, என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் எப்படி ஆண்டி சொல்லுவேன்? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க இவ்ளோ தீவிரமா நினைக்கும் போது உங்ககிட்ட நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் கேட்டேன். என்ன பவித்ரா இது? இப்பவே என்கிட்ட உண்மையை சொன்னீனா இதே கோயிலையே உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவேன். ஆனா அதை நீ தானே சொல்லணும். எனக்கு இந்த உண்மை தெரியும்னு உனக்கு தெரியாதுல்ல? சரி. சரி ஆண்டி, நான் வரேன். எப்படியாவது இன்னைக்கு உன் வாயிலிருந்து உண்மையை வர வச்சிடணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறியே. அழுத்தக்காரிதான். பாப்போம் எவ்வளவு நாள் தான் நீ இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு. மா, என்னம்மா இது? ஊருக்கு கூட்டிட்டு வரும்போது இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு, இடம் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னம்மா இது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நாம ஒரு கணக்கு போட்டு இங்க வந்தா கடவுள் நமக்கு முன்னாடி வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு போல. என்னன்னு முழுசா விசாரிப்போம். அம்மா, பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தா உங்களுக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் கேள்விப்படல. ஆனா முனியே சொல்றாருன்னா அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். ஊருக்கு போறதுக்குள்ள அதை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அம்மா, பூர்வீக சொத்து மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும்ல? தீந்துரும் தான். ஆனா அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாம என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதான் ஏதோ கோயிலுக்கு தென்பக்கம்னு சொன்னாங்களேம்மா, அங்க போய் விசாரிப்போம். ஆமா, அதையும் விசாரிக்கணும். அதே மாதிரி அந்த பொன்னி பண்ற வேண்டுதலை முதல்ல தடுக்கணும். அவ கண்டிப்பா அந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னம்மா, எதுக்கு வேண்டுதலை நிறுத்தணும்னு சொல்ற? அதனால நமக்கு என்ன யூஸ்? என்ன நீங்க ரெண்டு பேரும் புரியாம பேசுறீங்க? பொன்னி அந்த வேண்டுதலை பண்றதே தனக்கு பூ சாதகமா விழணுங்கிறதுக்காகத்தான். அதை நிறைவேற விடாம பாதியிலேயே தடுத்து நிறுத்தினாலே போதும். சகுனம் சரியில்லை, சாமிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு தடை வந்து அவ பையனோட கல்யாண ஏற்பாடு நின்னு போயிடும். அதுக்கப்புறம் உள்ள புகுந்து சின்ன ஆட்டம் ஆடினாலே போதும், மொத்தத்தையும் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். ஈஸியா அந்த கல்யாண பேச்சை நிறுத்திடலாம். அம்மா, பொன்னி ஆண்டி சாமிக்கு வேண்டுதல் பண்றத போய் எப்படிமா தடுத்து நிறுத்த முடியும்? அது பெரிய பாவம் இல்லையாம்மா? சாமி குத்தமாயிடுமா? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? சாமி குத்தமா சாமி குத்தம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பேசாம இரு, எதுக்கெடுத்தாலும் வாயை வச்சுக்கிட்டு. அம்மா, அவங்க வேண்டுதல் செய்யறத நம்ம எப்படி தடுக்க முடியும்? அங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. முடியும், தடுக்க முடியும். இந்த புஷ்பா நினைச்சதை எப்பவுமே நடத்தி காட்டுவோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்க ரெண்டு பேரையுமே அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எப்படியோம்மா,
நம்ம ஊருக்கு வந்ததும் உங்களோட பூர்வீக சொத்து பத்தியும் தெரிய வருது. அதே மாதிரி நீங்க நினைக்கிறதும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழலாம். கூடிய சீக்கிரமே இது எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுறேன். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, சக்கர அட விநாயகம், எம்புட் நாளாச்சு போ உன்னை பார்த்து. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உள்ள வாப்பா, உட்கார்ந்து பேசலாம். வா வா. உட்காருப்பா. எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, கடவுள் புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன். சந்தோஷம்ப்பா. என்னப்பா திடீர்னு ஊர் பக்கம் வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? ஆமா சக்கரவர்த்தி, ராஜாராமோட மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கான். ம். அது சம்பந்தமா குலதெய்வம் கோயில்ல ஒரு பூ போட்டு பார்த்து குலசாமி சம்மதத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல விஷயமா இருக்க. என்னதான் ஊரு வேணான்னு சொல்லி சென்னையில போய் செட்டில் ஆனாலும் ராஜாராம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம குலதெய்வத்தை தேடி வந்திருக்கானா? ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்க. ஆமாம்ப்பா. ம். என்ன விநாயகம், ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அட என்னப்பா தயங்குற? என்ன விஷயமா இருந்தாலும் கேளு. சரி, அந்த உண்மையை பத்தி யார்கிட்டயா சொன்னியா? என்னப்பா சொல்ற? எந்த உண்மை? யார்கிட்ட சொன்னியான்னு கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னன்னு தெளிவா சொல்ல. அதாவது ஓ, அத சொல்றியா நீ? ஆ, நான் அந்த விஷயத்த மறந்து பல வருஷம் ஆயிடுச்சுப்பா. இப்ப நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வந்து நல்லா யோசிச்சு சொல்லு சக்கரவர்த்தி. இது விஷயமா ஏற்கனவே யாராவது உங்ககிட்ட விசாரிச்சாங்களா? என்னப்பா இப்படி கேட்ட? எனக்கே ஞாபகம் இல்லாதப்போ அத பத்தி வேற யாருக்கிட்ட போய் நான் சொல்ல போறேன்? என்னப்பா விநாயகம், இதனால ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமே. அட சொல்லுப்பா விநாயகம், உனக்கு பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன்? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ எப்படி இத்தனை வருஷமா இந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி இனிமேலும் வச்சுக்கணும். இந்த விஷயத்த யார் வந்து கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாருக்குன்னு சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். ம். ரொம்ப நன்றி சக்கரவர்த்தி. உன் மேல இத்தனை வருஷமா நான் வச்சிருக்கிற நம்பிக்கையினால தான் இந்த விஷயமா இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கூட உன்கிட்ட நான் கேட்கல. ஸோ இப்போ திடீர்னு இப்படி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சேச்சா, அது எப்படி விநாயகம் தப்பா எடுத்துப்பேன்? நீ ராஜாராம இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ கவலையே படாத, இந்த விஷயம் இத்தோட முடிஞ்சுது. என்னை மீறி இது வெளியில போகவே போகாது. இந்த தலைவலியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ வந்த காரியத்தை பாரு. நான் ராஜாராமா அப்புறமா கோயில்ல வந்து பாக்குறதா சொல்லு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி விநாயகம். சரி, அப்ப நான் எப்பா கிளம்பிட்டேன். இருந்து நீ சாப்பிட்டுட்டு தான்ப்பா போகணும். எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணிருக்கோம். இருக்கட்டும்ப்பா. வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம தான் நாங்க அப்படியா? வந்திருக்கோம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தேட ஆரம்பிச்சுவாங்க. இன்னொரு நாள் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போறேன். கண்டிப்பா சரியா? வரணும். கண்டிப்பா. சரியா? சரிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்து. எனக்கும் தான். இந்த விஷயம் சக்கரவர்த்தி என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. சக்கரவர்த்தி யார்கிட்டயுமே சொல்லலைன்னு சொல்றான். அப்புறம் அந்த புஷ்பா எப்படி ரகசியம் தெரியும்னு சொல்றா? அவளுக்கு வேற என்ன தெரிஞ்சிருக்கும்? அப்படி வேற எதுவுமே இல்லையே. ஒருவேளை நம்மக்கிட்ட காசை பிடுங்கிறதுக்காக சும்மா கதை விடுறாளா? ஏதோ உண்மை தெரிஞ்ச மாதிரி பேசுறாளே. ச்சே. போனா அதோ அந்த இடமா தான் இருக்கும். வாங்க போலாம். இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கர் இருக்கும் போல. அதுவாமா? ம்.
அம்மா இதுதான் அவர் சொன்ன இடமாம்மா? ஆமா, இதுதான். என்னம்மா இது இவ்ளோ பெரிய நிலமா இருக்கு? இது நம்மளோடதா? அந்த முனி சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு காலத்துல இது நம்மளோட இடமா தான் இருந்திருக்கு. அப்போ இப்ப யாரும்மா வச்சிருக்கா? அதான் எனக்கும் தெரியல. ஏ முனுசாமி, மடைய மாத்தி விடுப்பா. அதோ அங்க நிக்கிறாரு பாரு, அவர்கிட்ட விசாரிப்போம். யாரும்மா அது வயக்காட்டுல? ஏமா என்னம்மா பண்றீங்க? மா உங்களதாம்மா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மா உங்களதாம்மா. யாரும்மா நீங்க? என்ன வேணும்? ஏமா யார பக்கம் வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைண்ணே, என் பேரு புஷ்பவள்ளி. இந்த ஊர் தான் எனக்கும். இந்த ஊரா? இந்த ஊர்ல உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையாம்மா? ஆ, நான் இப்போ இங்கே இல்லை, சென்னையில் குடும்பமாக செட்டில் ஆயிட்டோம். அதனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சரி. என்னமோ இடத்த முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ பிளாட் போட்டு விற்கிற மாதிரி. என்ன விஷயமா? இல்லை, இந்த நிலத்தை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த நிலத்தை பத்தியா? ஆமாண்ணே. இந்த இடத்துக்கு உனக்கு என்னமா சம்பந்தம்? இதை பத்தி நீ எதுக்குமா விசாரிக்க வந்த? இல்லைண்ணே, இந்த நிலம் எங்கள் பூர்வீக நிலம்தான். அதான் அதை பற்றி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேண்ணே. பூர்வீக நிலமா? என்னமா சொல்ற? இந்த இடத்துடைய ஓனரு பெரிய பணக்காரரு. அவர் பேரு கனகராஜ். அவர்கிட்ட இருந்து நான் குத்தகை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா உன் பூர்வீக நிலம்னு சொல்ற? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு மகாலிங்கம். மகாலிங்கமா? அப்படி யாரும் இங்க இல்லையம்மா. இந்த இடத்துடைய ஓனரு சென்னையில இருக்காரு. அவர் இந்த நிலத்தை வாங்கியே 13-14 வருஷம் இருக்கும். அப்பத்துல இருந்து அவர்கிட்ட குத்தகைக்கு எடுத்து நான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு வரேன். 13-14 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்போ அதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை யார் வச்சிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்கம்மா, கனகராஜ் சார் வாங்குறதுக்கு முன்னாடியே பல பேர் கை மாறிதாமா இந்த இடம் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி யார் வாங்கினாங்க யார் வித்தாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கண்ணே. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. 13 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நிலத்தை இப்போ வந்து கேக்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்தோட ஓனர்கிட்டயே போய் கேட்டாலும் ஒரு பதிலும் கிடைக்காதுமா. நீ வேணா ஒண்ணு பண்ணுமா, நம்ம கிழக்கு மாட வீதியில நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்குமா, அங்க போய் வேணா நீ விசாரிச்சு பாருமா. உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்குமா. சரிம்மா, போய் பாருங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஒருவேளை அங்க போனா கிடைக்குமோ? எப்படியாவது இந்த நிலம் கிடைச்சிட்டா போதும். என்னம்மா இப்படி சொல்லிட்டாரு? அப்ப இது நம்ம நிலம் இல்லையா? என்ன ஏதுன்னு புரியலடி. அவர் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் விசாரிப்போம். ஏதாவது கிடைக்குதான்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏதோ பெருசா முழுசா கிடைக்கலனாலும் சின்னதா ஒரு 4-5 ஏக்கர் கிடைச்சா கூட நமக்கு யூஸ் ஆகும்ல. நீ சொல்றது கூட சரிதாம்மா. அம்மா அவர் ஏதோ நம்மள தேவையில்லாம சுத்த விடுற மாதிரி தெரியுது. எதுக்குமா அதெல்லாம்? ஏய் சும்மா இருடி. உனக்கு நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கிறதே பிடிக்காதே. நானே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். யோசிச்சு பாரு, இவ்வளோ பெரிய இடம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். வா. இந்த பவித்ரா பொண்ணு மட்டும் உண்மை என்னன்னு அவ வாயாலே என்கிட்ட சொல்லிட்டான்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அவ மட்டும் தனியா போராடாம கூட துணைக்கு நானும் இருப்பேன். அவ மனசுல இருக்கிற பாரமும் கம்மியாகும். என்ன பண்ணி பண்ற?
ஒன்றும் இல்லைங்க, புது இடமா இருக்குல்ல, அதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதானே உங்களால நிம்மதியா தூங்க முடியும். ஏன் நிம்மதிக்காக? நான் நிம்மதியாக தூங்குறதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இவ்வளோ சாதாரணமாக இருக்க? ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லை பொன்னி, என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் பொன்னி, சூர்யாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காகத்தான் நீ இவ்வளோ வேண்டுதலும் செய்ய போறேன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் நீ இவ்வளோ பெரிய வேண்டுதல் வச்சிருக்கேன்னு.